எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் தொடங்குகின்றோம். எங்களது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். எங்களது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் எங்களது மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் எங்களை விலக்கி விடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். இன்னும் எங்களுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நாங்கள் மன்னிப்பை வேண்டுகின்றோம். மன்னிப்பவனே, எங்களை மன்னிப்பாயாக. நேர் வழியில் எங்களை நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறம் இருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் எங்களை நீ வழி நடத்துவாயாக. நீ எங்களுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை எங்களை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. எங்களது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. எங்களுக்காக நீ நாடி இருக்கும் நன்மைகளை தவறாது நாங்கள் அடைந்து கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே எங்களுடைய இறைவன், நீயே எங்களுடைய பொறுப்பாளன், நீயே எங்களுடைய இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக எங்களை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நாங்கள் விரும்புகின்றோம். விருப்பங்களை அளிப்பவனை ஏற்றுக்கொண்டோம் இறைவனை. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் எங்களை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் தொடங்குகின்றோம். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் ஒரு சமுதாயமாக வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த சமுதாயத்தில் நாம் ஒரு அங்கம். நாம் இறைவழி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் இந்த சமூகத்தோடு இயற்கையோடு இணக்கம் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டியது மிகவும் முக்கியமானது. அதாவது இதை பொதுவாக இயற்கை வாழ்வியல் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த சொல்லாடல் இயற்கை வாழ்வியல் என்ற வார்த்தையில் பொருந்த வேண்டும். இப்போ நாம இறை வழியில வாழணும்னா நாம இயற்கை வாழ்வியலை வாழணும். அதுதான் இறைவழி வாழ்விற்கான அடிப்படை. இயற்கை வாழ்வியல் அப்படின்னா என்னன்னா, மனிதர்களாகிய நாம் மற்ற மனிதர்கள் உட்பட மற்ற படைப்புகளோடு இணக்கம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். இணக்கம்னா என்னது? நம்மளால் அவங்களுக்கும் அவங்களால் நமக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடாத அளவுக்கு சுகமா வாழ்றது தான் இணக்கம். இப்போ இறைவழி வாழ்வியலுக்கு இந்த இணக்கம் தான் அடிப்படை. இந்த இணக்கத்துக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். அடிப்படையா என்ன தேவை அப்படின்னா, எல்லா படைப்புகளும் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, எந்த தன்மையில இயங்கிக்கிட்டு இருக்கு, அதனோட இயல்பு என்ன, இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போதான் இணக்கத்தை பேண முடியும். இப்போ ஒருத்தர் இருக்காரு, நான் இருக்கேன், நான் தமிழ் பேசுறேன், இன்னொருத்தர் சைனீஸ் பேசுறாரு அப்படின்னா எங்க 2 பேருக்கு இடையில இணக்கம் எப்படி இருக்க முடியும்? ஒன்று நான் சைனீஸ் கற்றுக்கிறணும், இல்லை அவருக்கு தமிழ் சொல்லிடணும், இல்லை டிரான்ஸ்லேஷன் கருவி ஒன்று வச்சுக்கணும். ஸோ நான் யார் அப்படின்னு எனக்கு தெரியணும், அவர் யாருன்னு எனக்கு தெரியணும். அப்போதானே இணக்கத்தை பேண முடியும். அந்த மாதிரி நாம் இயற்கை வாழ்வியலை வாழணும், இணக்கம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படணும் அப்படின்னா முதல்ல நாம் நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களா இருக்கணும். அதனால தான் விபாசனாவுடைய தியரிஸில் அந்த முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானத்தை முதல்ல வைப்பாங்க. நாம் யார், நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், நம்ம உயிர்னா என்ன, மனசுனா என்ன, உடல்னா என்ன, உயிர் மனசை கடந்து தான் உடலுக்கு போகுது, இதெல்லாமே அடிப்படை. ஸோ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல எதில் ரொம்ப அதிகமான புரிதல் நமக்கு இருக்கணும் அப்படின்னா,
மனசை பத்தி. ஆனா இன்னைக்கு மக்களுக்கு உடலை பத்தின புரிதல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. உணவை பத்தின புரிதல் ரொம்ப அதிகமா இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், முத்ரா பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாது, இங்கே போகணும், இங்கே போகணும், இந்த மூலிகை அந்த மூலிகையோட கலந்து இப்படி சாப்பிடணும். எல்லாமே உடல் சார்ந்த ஒரு புரிதல்களாக இருக்கின்றது. இதுவும் இயற்கை வாழ்வியலின் ஒரு அங்கம் தான், மறுக்கவில்லை. ஆனால் உடலை விட மனம் சார்ந்த புரிதல்கள் தான் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு யதார்த்தம் எப்படி இருக்குது? உடல் சார்ந்த புரிதல்கள் 90% இருக்குது, மனம் சார்ந்த புரிதல் வந்து 10% தான் இருக்குது. அதனாலதான் இயற்கை வாழ்வியல் சாத்தியமா இல்லை. இந்த உடல் சார்ந்த புரிதல்கள் அதீதமாக போய்விட்டதன் காரணமாகவே இணக்கம் கெடுகிறது. இணக்கம் கெடுவதற்கு என்ன காரணம்? நம்மை பற்றிய புரிதல் சரியாக இல்லாமல் இருப்பது. நம்மை பற்றிய புரிதல்ல இங்க உடலை பற்றிய புரிதல் அதீதமா இருக்கிறதுனால அதுவே இணக்கம் கெட்டு போவதற்கு அடிப்படையா முக்கியமா காரணமா அமையும். இப்போ மனிதர்களாகிய நாம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசை பத்தி எந்த அளவுக்கு தெளிவா தெரிந்தவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம வந்து மற்ற மனிதர்களோடு இணக்கம் கொள்ள முடியும். அந்த இணக்கம் தான் இயற்கை வாழ்வியலுக்கு அடிப்படை. இயற்கை வாழ்வியல் தான் இறைவழி வாழ்வியலுக்கு அடிப்படை. இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நல்ல ஒரு மரங்கள், மலைகள், நல்ல தண்ணி, மழை தண்ணியை குடிக்கணும், ஆர்கானிக் உணவுகளை சாப்பிடணும், இதுதான் இயற்கை வாழ்வியல் நினைக்கிறாங்க. இது இயற்கை வாழ்வியலின் ஒரு தவிர்க்க முடியாத அங்கம் தான், மறுக்கவில்லை. ஆனால் அதைவிட முக்கியமாக நீங்கள் சக மனிதர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், அவர்களுடைய துன்பங்களை உங்களுடைய துன்பங்களாக பாவிக்க வேண்டும், அவர்களுடைய நன்மைகளுக்கு நீங்கள் மனதார வாழ்த்து தெரிவிக்க வேண்டும், அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும், அவங்க மேல அன்பார். இதுதான் முக்கியம். இதுதான் இணக்கத்தின் அடிப்படை. இப்ப இந்த இணக்கம் இல்ல. ஆனா எல்லாருமே ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடுறோம், மழை தண்ணியை குடிக்கிறோம், மலை சூழ்ந்த உலகின் கவிதை எழுதுறோம். இது இயற்கை வாழ்வியல் கிடையாது. இது இறைவழி வாழ்வியலுக்கு கூட்டிட்டு போகாது. இது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இன்னும் வந்து நீங்க லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ நீங்க நகரங்கள்ல இருக்கிறீங்க. ஒன்றும் இயற்கையில ஒன்றும் கிடையாது. எதுவுமே இல்லை, இங்க எல்லாம் செத்து போச்சு. ஆனாலும் இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். மற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் இயற்கையினுடைய பெருங்கூறுகள். இவங்க கூட நீங்க இணக்கமா இருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோதனை இருக்குது, டெஸ்ட் இருக்குது. கிராமத்துல இருக்கவங்களுக்கு அங்க அவங்க ஜாலியா இருக்கட்டும் மலையில. நீங்க இங்க இருங்க. இங்க மலையை விட பெரிய மலை பக்கத்து வீட்டிலே இருக்குது. குடும்பத்திலே இருக்குது. அந்த மலையோட நீங்க இணக்கமா இருங்க. அதுதான் இயற்கை வாழ்வியல் அப்படின்னு விபாசனால சொன்னா. மனிதர்களோடு இணக்கம். அப்போ நாம யாருன்னு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் மற்ற மனிதர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிறது எதுக்காக? அவங்களோட எந்த மாதிரி விஷயத்துல இணக்கமா இருக்கணும், எந்த மாதிரி விஷயத்துல நெருக்கமா இருக்கணும், விலகி இருக்கணும். சில பேர்கிட்ட சில விஷயங்களை கொஞ்சம் விலகி இருந்துக்கலாம். அது நமக்கும் நன்மை, அவங்களுக்கும் நன்மை. சில நேரங்கள்ல நாம அவங்களோட நெருங்கி இருக்கணும். அது 2 பேருக்கு நன்மை. அப்போ இந்த புரிதல் அவசியம். இங்கே வெறுப்புக்கு இடம் கிடையாது. இரக்கத்துக்கும், அன்புக்கும், கருணைக்கும், பரஸ்பர புரிதலுக்கும், பரஸ்பர கோஆபரேஷன், சப்போர்ட், இதுதான் இயற்கை வாழ்வியலோட அடிப்படை. அப்ப இதுக்கு தடையா இருக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நம்மளோட ஈகோன்னு சொல்லும். ஈகோ தான். இந்த ஈகோ இருக்கு இல்லையா, அது எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். இப்போ வந்து ஒரே டவர்ல இருப்போம், இல்ல ஒரே லிஃப்ட்ல போவோம், ஒரு ஸ்மைல் கூட பண்ண மாட்டாங்க, இருப்பாங்க, ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது இது எப்படி இணக்கமாகும்? ஒரு ஸ்மைல், ஒரு ஹாய், குட் மார்னிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இல்லாம தான் இருக்குது. குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, குழந்தைங்கலாம் அப்படி கிடையாது. ஒரு 2 பேரண்ட்ஸ் போறாங்க, 2 குழந்தைங்க, அந்த குழந்தைங்க சிரிச்சுக்கும், இந்த பேரண்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க மனசுல வந்து அந்த ஈகோலாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு அந்த மூவ் ஆன் ஆகக்கூடிய அந்த தன்மை இருக்குது. அப்போ இவங்க இணக்கமா இருக்காங்க, இயற்கையோட இணக்கமா இருக்காங்க. இயற்கையோட இணக்கமா இருக்க இருக்க நம்ம உயிரோட்டமா இருப்போம். இயற்கையோடான இணக்கம் என்பது மனிதர்களுடனான இணக்கத்தை பொறுத்து தான். இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் ஏகப்பட்ட ஒரு பஞ்சாயத்து இருக்கும், பாலிடிக்ஸ் இருக்கும். ஆனா எல்லாரும் வெளியில சிரிச்சு பேசுவாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க, அப்படியே குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க. நம்மலாம் ஒரு டீம், ஒரு குடும்பம்பாங்க. ஆனா உள்ள போனீங்கன்னா, அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அப்போ அங்கே இணக்கம் இல்லாத இடத்தில் அவர்களுடைய நோய்க்கு அதுவே ஒரு காரணமாக அமைந்துவிடும். உயிரோட்டத்தினுடைய குறைபாடு தானே நோய். அப்போ ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க, ஒரு ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா, அந்த ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃபுங்களுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள அந்த இணக்கத்தை கொண்டு வரணும்.
அப்ப அவங்களுக்கு மனசை பத்தி சொல்லித்தரணும். இப்ப அவங்க பதிவுகள்ல இருக்கக்கூடிய இப்போ ஒரு ஆஃபீஸ்ல வந்து நல்ல உணவுகள் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. மனசுக்கான அந்த பதிவுகளை நல்ல விதமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும் தானே. அப்போ அவங்களுக்கு மனம் 1, மனம் 2, இந்த சமநிலையற்ற தன்மைனா என்ன? சமநிலை தன்மைனா என்ன? ஃபார்ம் 3னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? மைண்ட் 2 உடைய கிளென்சிங்க்கான நீட் என்ன? இதெல்லாம் சொல்லி தரணும் தானே. அப்பதானே ஒரு இணக்கம் வர முடியும். அதாவது நேத்து கூட ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. சார் நீங்க வந்து ஒரு அக்குபஞ்சர் கிளாஸ்ல வந்து இந்த பொய் சொன்னோம்னா LU10 பாயிண்ட்டும், H4 பாயிண்ட்டும் பிளாக் ஆயிடும்னு சொன்னீங்க. அதுலேருந்து நான் பொய்யே சொல்றதுல ரொம்ப கான்ஷியஸா இருக்கேன் அப்படின்னேன். ஒரு சின்ன அது ஒரு ரொம்ப மகா உண்மை அது. அந்த பாயிண்ட் ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்ட். நீங்க வந்து ஒரு பர்ப்பஸா நீங்க பொய் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க உங்க ஆன்மாக்கு அது தெரிஞ்சிரும். அந்த பாயிண்ட் கட் ஆயிரும். அந்த கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். ஸோ இந்த மாரி நம்மளுடைய மனதிற்கும், உடலுக்குமான அந்த தொடர்பு எப்படிலாம் இருக்குன்றத நாம தெரிஞ்சுக்கும்போது, இயல்பாகவே நாம வந்து இணக்கத்தை பேண ஆரம்பித்து விடுவோம். ஏன்னா நம்ம உடம்பு நமக்கு முக்கியம் இல்லையா? அதுதான் நான் சொல்ல வரேன். நம்மள பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுல இருந்து தான் இயற்கை வாழ்வியல் தொடக்கம். நம்மள பத்தி நம்மள தெரிஞ்சுக்கிட்டா தான் மற்றவங்களோட நம்ம இணக்கமா இருக்க முடியும். இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ விபாசனா உடைய தியரி வந்து எவ்வளவு முக்கியமா இருக்குது. அதுல மனம் 2 அதுல தானே ஈகோ இருக்குது. அந்த ஈகோ தான் இணக்கமற்ற தன்மைக்கு காரணம். ஃபார்ம் 3 நீங்க பிராக்டிஸ் பண்ண அது அப்படியே உடைஞ்சு போயிடும். நிஜமாவே நீங்க ஆன்மீகத்துல உண்மையான முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்க ரொம்ப லைட்டரான ஒரு பெர்சனா மாறிடுவீங்க. நீங்க எல்லாருக்குமான மனிதரா மாறிடுவீங்க. இல்லாட்டினா நீங்க ரொம்ப இறுக்கமான மனிதரா மாறிடுவீங்க. நீங்க வந்து ரொம்ப ஸ்டிஃப்பா இருப்பீங்க. ஆனா வெளியில உங்கள பார்த்து என்ன சொல்லுவேன், "அவரு பெரிய ஆளுங்க. அவர்ட்ட நம்ம பேச முடியாது. அவர் அப்பாயின்ட்மென்ட் வாங்கணும்." அப்படி, இப்படி. அவர்ட்ட இப்படி. ரொம்ப இயல்பா யாருமே உங்களோட பேச முடியாது. உங்க ஃபேமிலில இருக்கவங்களோட அந்த மாரி பேச முடியாத நிலைமைக்கு நீங்க போயிடுவீங்க. தனியாயிடுவீங்க. அதான் சொன்னேன். ஸோ எந்த அளவுக்கு ஈகோ போகுதோ, அந்த அளவுக்கு நீங்க லைட்டர் ஆயிடுவீங்க. ஒரு ஒரு ஃப்ளவர் மாதிரி. ஃப்ளவர் எல்லாருக்குமானது. நம்ம படிக்கிறோமா இல்லையா? மரம் எல்லாருக்குமானது. மரம் செழிப்பா இருக்கும்போது எல்லாரும் அங்க வருவாங்க. அது எல்லாருக்கும் நிழல் தரும். எல்லாருக்கும் கனி தரும். எல்லாருக்கும் அது பிடிக்கும். எல்லாரையும் அதுக்கும் பிடிக்கும். அந்த மரம் எவ்வளவு இணக்கமா இருக்கு. அதே மாரி அந்த ஈகோ போறப்போ இணக்கம் வந்துரும். அந்த இணக்கம் தான் யோகம். அந்த இணக்கத்தை கொண்டிருப்பவர்கள் தான் யோகிகள். அந்த யோகிகளாக நாம் மாறுவதற்கு இதெல்லாம் இந்த ஃபார்ம் 3 மாரியான பிராக்டிஸஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கலா தான் இத நம்ம சொல்றோம். மத்தபடி பேசுறது என்ன வேணா பேசலாம். ஆனா என்னங்க செய்யணும்னா, இதுதாங்க செய்யணும். உட்கார்ந்து இத செய்யுங்க அவ்வளவு. அந்த ஈகோ போறது ஃபார்ம் 3 தான் பண்ணணும்னு சொல்லல. ஈகோ போறதுக்கு இது ஒரு எஃபெக்டிவ் மெத்தட். ஏன்னா, நெறைய பதிவுகள் உள்ள போய் உங்க ஈகோவ ஸ்ட்ரெங்தன் பண்ணி வச்சிருக்குது. அத உடைச்சா தான் ஈகோ போகும். அதனால ஃபார்ம் 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு பெரிய சாத்தியங்களை நமக்கு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் தருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கு நம்ம பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். இறைவழி தியானத்தினுடைய ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ். கண்களை மூடி இருத்தல். கண்களை மூடி இருத்தலின் மீது கவனம். அகச்சூழலில் திரும்பி இருப்பதனுடைய அவசியத்தையும், அதனுடைய மகத்துவத்தையும் உணர்ந்து கொண்டு கண்களை மூடி இருக்க தொடங்க வேண்டும். உடலை உறுதியான அதிட்டானாவில் நிலைநிறுத்த வேண்டும். அதிட்டானா என்பது ஒரு இன்டர்னலா உங்கள புஷ் பண்றதுக்கு உதவக்கூடிய மாபெரும் சப்போர்ட் பில்லர். ரொம்ப சின்சியரா அதிட்டானாவை நீங்க பேணிக்கணும். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம். ஒவ்வொரு மூச்சின் மீதும் உணர்வுடன் கூடிய கவனம்.
மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். உறுதியான அதிட்டானாவை பேணிக் கொள்ளுங்கள். ஃபார்ம் 3 செய்ய தொடங்குங்க. ப்ராப்பராக ஷிஃப்ட் ஆகிக்கோங்க. மனசில் அந்த ஷிஃப்டிங் நடக்கணும். நாம் ஃபார்ம் 3 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். அது இப்படி தான் பண்ணணும், அது இந்த அடிப்படையில் தான் வேலை செய்யுது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். சாட்சி பாவனைனா என்ன, பார்வையாளர் தன்மைனா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புலையும் மனசுலையும் என்ன வேணால் நடக்கட்டும், அதை நான் கண்டுக்க போகிறதே இல்லை. அது பாட்டுக்கு ஒரு பக்கத்தான் நான் பாட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன வேணால் நடக்கட்டும், என்ன வருதா வரட்டும். வானுன்னு சொல்லலை, வராதுன்னு சொல்லலை. தூக்கம் வருதா வரட்டும், நீ வா, வராமல் கூட போ. நீ வந்தா என்ன, வராட்டி என்ன. இந்த அடிப்படையில் தான் ஃபார்ம் 3 நம்ம செய்யணும். வெறுமைத்தன்மை வந்தாலும், மூச்சு கவனிக்கப்பட்டாலும், ஸ்கின்ல சென்சேஷன்ஸ் வந்தாலும், வெளி சூழலில் எந்த ஒரு சத்தம் கேட்டாலும், தூண்டல் வந்தாலும், வெறுமனே அப்படியே இருக்க வேண்டியது. ஆனால் அந்த புரிதல் இருக்கணும். நாம் ஒரு டெக்னிக்கை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோன்ற அந்த கான்சியஸில் தான் அந்த கிளென்சிங் நடக்கும். இல்லாட்டி வெறுமனே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் தியரியை நம்ம சொல்கிறோம். அந்த கான்சியஸில் நம்ம இருக்கணும். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கும்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு ஈகோ கிடையாது, பெருமை கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ள பெரிய பலமான கெட்ட பதிவுகள் இல்லை. அதனால தான் அவங்க குழந்தைங்களா இருக்கிறாங்க. நமக்குள்ள பலமான கெட்ட பதிவுகள் இருக்கிறதுனால தான் நமக்கு ஈகோ, பெருமை இருக்கு. பெருமை எங்கே இருக்குதோ அங்க சக மனிதர்களுக்கான இரக்கமோ, கருணையோ, உதவியோ, நட்போ, சகோதரத்துவமோ இருக்க முடியாது. அது இல்லாத இடத்துல இணக்கம் இருக்க முடியாது. மனிதர்களோட இணக்கம் இல்லை அப்படின்னா இயற்கையினுடைய மற்ற கூறுகள் உங்களோட இணக்கமாக இருக்காது. ஏன்னா இயற்கையினுடைய கூறுகள் உங்களை ஒரு மனிதனா பார்த்தா மட்டும்தான் அந்த வகையில உங்களோட இணக்கம் கொள்ளும். திரும்பவும் சொல்றேன், இயற்கையினுடைய கூறுகள் உங்களை மனிதனாக அடையாளம் கண்டு கொண்டால் மட்டும்தான் அது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய உயிர் தொகுப்பாக இருக்கும். இப்போ நாம ஒருத்தருக்கு நன்மை செய்யணும்னா அவர் யாரு, அவருக்கு என்ன மாதிரி நன்மை செய்யலாம்னு தெரிஞ்சாதான் நன்மை செய்ய முடியும். இல்லாட்டி எப்படி நன்மை செய்வீங்க? அப்போ இப்போ ஒரு மரம் இருக்கு, ஒரு காட்டு பக்கத்துல நம்ம வாழ்றோம், ஒரு மலை கிட்ட நம்ம வாழ்றோம். அந்த மரங்கள் உங்களை மனிதனா ஐடென்டிஃபை பண்ணாதான், ஓ இவருக்கு நாம வந்து இந்த மாதிரி நன்மை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும். உங்களை அது எப்போ மனிதனா ஐடென்டிஃபை பண்ணும்? நீங்க உங்க இனத்தை சேர்ந்தவங்களோட இணக்கமா இருக்கும்போது தான் உங்களை மனிதனா ஐடென்டிஃபை பண்ணும். ஓ இவர் வந்து இந்த பக்கத்து மனிதர், பக்கத்து வீட்டுக்காரர் கூட இரக்கத்தோட இருக்கிறாரு, நல்ல நோக்கத்தோட அவர் பழகுறாரு, இவர் மனசுல நல்ல விஷயங்கள் இருக்கு. மனிதன்னாலே மரத்தோடைய பார்வையில நல்லவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு, தப்பா நினைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நாம வந்து நல்லவங்களா இருந்தோம்னா இந்த மரம் உங்களுக்கு அதன் பொறுத்து நன்மையை தந்துடும். இல்லாட்டி நீங்க அமேசான் காட்டுக்குள்ளேயே வாழ்ந்தாலும் அது உங்களுக்கு தீமை தான். நீங்க நல்ல நோக்கங்களோட இறை பொருத்தத்தோட இருந்தீங்கன்னா உங்க ஏரியால இருக்கக்கூடிய அந்த 4-5 மரம் கூட உங்களுக்கு தேவையான நன்மையை கொடுத்துட்டு போயிடும். யோசிச்சு பாருங்களேன். அப்போ இங்க இருக்கிறவங்க செத்து போயிடணுமா இல்லையா நேரம்? பாலைவனத்துல எப்படி இருக்காங்க எல்லாரும்? அங்க உள்ள இயற்கை கூறுகள் அங்க உள்ள மனிதர்களை அவதானித்து நன்மைகளை செய்து கொண்டிருக்கு. மனிதர்களுடனான இணக்கம்தான் இயற்கை வாழ்வியலின் அடிப்படை. அதுக்கு தடையா இருக்கிறது பெருமை. பெருமை என்பது கெட்ட பதிவுகளின் விளைவாக வெளிவருவது. இன்னைக்கு நமக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்க எல்லா பதிவுகளையும், சினிமாவாகட்டும், நியூஸ் பேப்பர் ஆகட்டும், எல்லா பதிவுகளுமே ஒரு விதமான பெருமையை உங்களுக்குள்ள போட்டுட்டு தான் போகுது. பத்திரமா இருந்துக்கங்க, கவனமா இருந்துக்கங்க, அவங்க ஏமாத்திடுவாங்க, இவங்க ஏமாத்திடுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கும்போது, ஓ அவனோட நம்ம அதிகமாயிடணும், இவனோட நம்ம இப்படிதான் இன்டைரக்ட். நமக்கே தெரியாது யாரா அடிச்சது, அடிச்ச மாதிரி இருந்துச்சு, யாருன்னே தெரியல. ஆனா கண்ணாடியில போய் பார்த்தா தடம் இருக்கும், அடிச்ச தடம். அது அப்ப தெரியாது, அப்புறமா வீங்கும் போது தான் தெரியும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு பதிவுகள் உள்ள போயிட்டு இருக்குது. அதனால நாம கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவையை நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம நம்ம அகசூழல்ல ஒரு அழகான ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு நடுவுல ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில்ல இறைவனுடைய இருப்பு இருக்குது. அந்த தோட்டத்தை நல்லபடியா வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா இறைவன் இருப்பார், இல்லாட்டி போயிடுவார் அவர். ஸோ ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்க்கு பின்னாடியும் ஒரு ஒரு சாலிட் மீனிங் இருக்கும். அது எந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் ஆனாலும் இருக்கட்டும், அந்த மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை வந்து நாம் வந்து தக்க வச்சுக்க முடியும். அதை நம்ம மீனிங்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும். அதுதான் இன்னைக்கு செய்தி. அண்ட் வந்து இந்த 21 days விபாசனா கோர்ஸ் வந்து இந்த சனிக்கிழமையிலிருந்து தொடங்குது. எவ்ரி வீக் வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளும் ஈவினிங் 6:30லேருந்து 7:30 வரைக்கும் தியரி கிளாஸஸ் நடக்கும். நம்மளுடைய இந்த இதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஆஸ் இட் இஸ் மண்டே டு தேர்ஸ்டே மார்னிங் 6 AM to 6:30 AM இந்தியா டைம். நம்மளுடைய இந்த டிஎம்எஸ் செஷன்ஸில் எந்த மாற்றமும் கிடையாது. வெள்ளி, சனி, ஞாயிறு சாயங்காலம் கிளாஸ். அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து
பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. விருப்பமாக இருந்தால் கலந்துக்கலாம். மற்றபடி நம்மளுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்குமே இந்த விஷயங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளும் நேர்வழியும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. தேங்க்யூ வெரி மச்.